அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சி கீர்த்தனா. ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். மார்கழி திருவிழா எனும் நிகழ்விற்கு நான் எடுத்துக்கொண்ட பாடல் திருவெம்பாவையில் 15ஆம் பாடல். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்து அணையாள் விண்ணோரேதான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆருருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்த ஆடலோர் எம்பாவாய் அப்படிங்கிறதா இந்த பாடல். மாணிக்கவாசகர் இந்த பாடலை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். பாடலுடைய பொருளும் நல்லாயிருக்கும். பெண்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். நல்ல மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் தோழியை பார்த்து சொல்கிறாங்க, நம்மளுடைய தோழியானவள் எம்பெருமானையே அனுதினமும் நினைக்கக்கூடியவள், எம்பெருமான் என்றென்றே அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படி அவள் வந்து அவருடைய சிறப்புகளை பாடும் பொழுது அவளுடைய கண்கள்ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா கண்ணீரானது தாரத்தாரையாக வருது. அதான் நெடுந்தாரை கண்படிப்ப தாரத்தாரையாக என்ன செய்யும் அப்படின்னா கண்ணீரானது வரும். அப்படி அவள் வந்து பரவச உலகத்திலே வந்து என்ன செஞ்சிருவா அப்படின்னா மூழ்கிடுவா. அதனால் விண்ணிலிருந்து வேறொரு தேவன் யார் வந்தாலும் அந்த தேவன் இல்லை, எந்த தேவனையும் நான் வணங்க மாட்டேன், எனக்கு இருக்கக்கூடிய ஒரே தேவன் என் இறைவன் எம்பெருமான் மட்டும்தான் அப்படின்னு வந்து தோழியானவள் இருக்கிறா. அந்த தோழியானவளை எம்பெருமான் என்ன செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ஆட்கொண்டு விட்டார். அத்தகைய எம்பெருமான் மீது பித்து பிடிச்ச மாதிரி யார் இருக்கா அப்படின்னா அந்த தோழியானவள் இருக்கிறா. அந்த தோழி மாதிரி எம்பெருமானுடைய தாளை நாமளும் வணங்கணும் அப்படின்னா அவரும் நம்மளை ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். மாணிக்கவாசகர் அதாவது இறைவனை ஆட்கொள்ளும் விதத்தை இந்த பாடலில் வந்து ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எடுத்து கூறியுள்ளார். நன்றி.